ஒரு பதில சொல்லலையே முதலமைச்சருக்கு அது போயிருக்காதா அவருக்கு போயிருக்காதா என் பிள்ளைக்கு ஒரு பதில சொல்லலையே என்ன என்ன பண்ணட்டும் ஐயோ இறந்தோட பேர் வந்து விக்னேஸ்வரர். அவருக்கு நான் மாமா. இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை அவருக்கு கல் இருந்தால் வயிற்று வலி ப்ராப்ளம்லாம் நீங்கள் அட்மிட் பண்ணுவோம் சரிங்களா. இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். வயிற்றில் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வயிறு பிரச்சனை இருந்தாலும் இங்கே அட்மிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணும்போது நார்மலாக நல்லா தான் பேசினா டாக்டர் வந்து பார்த்து ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தார். பார்த்ததில் இது குஞ்சி நிமிரி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நார்மல் வார்டில் போட்டாங்க. நார்மலில் போட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 o'clock மேலே மூச்சு விட முடியல, நல்லா மூச்சு வாங்குறதுனால எமர்ஜென்சி வார்டு கூட்டு போய் டீப்பு ஆக்சிஜன் லெவல் எல்லாம் சொல்லி எத்தனை விட்டு பார்த்துட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு போகிறாரு. அதுலேருந்து இதுவரை எந்த டாக்டருமே இதுவரை எட்டே பார்க்கல. அவர் இறந்ததுக்கு காரணம் முழுக்க டாக்டர் தான். ஒரு டாக்டருமே செக் பண்ணுறதுக்கு இதுவரை வரவே இல்லை. ஏன் இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர் கத்தியால் ஊற்றுனதுக்கு எவ்வளோ போலீஸ் அதிகாரிங்க எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா பக்காவாக காப்பாற்றி இருக்காரு. ஏன் இந்த பொதுமக்களை எங்களை மட்டும் ஏன் காப்பாற்ற மாட்டீங்க? அப்போ பொதுமக்கள்லாம் இலக்காரமாக போச்சா? அப்போ டாக்டருக்கு தான் பொதுமக்களுக்கு டாக்டர் கிடையாது. ஏன் அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லையே? மூட்டி இல்லாமே ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டின வேஸ்ட்டு, சுத்தமாக எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு, எதுவுமே நல்லது கிடையாது. ஆமாம், நாங்கள் அவங்க ரோட்டில் வாங்கிக்கிறோம். எங்கள் சொந்த ஊர் கூட்டின்னு போகிறோம். எடுத்துன்னு போயிடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காத மாதிரி எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி கைது போட கொடுத்து சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வேணாம் இன்னும் எங்களுக்கு மரணம் வச்சு மேலே மூலம் நாங்கள் தாங்க முடியாத காரணம் தான். சரி, நாங்கள் டிசி பெரிய அதிகாரி போலீஸ் கமிஷனர் டிசி வந்தார். அவர் வந்து பேசி அப்புறம் நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம், இந்த மாதிரி எழுதி கொடுக்குறோம் சொல்லி எழுதி கொடுத்து இப்போ நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் சைடில் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாதிரி எழுதி கொடுத்து சொன்னாங்க. எழுதி கொடுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு மன வச்சல் ரொம்ப இருந்தனால எங்களுக்கு தாங்க முடியனால சரி நாங்கள் எங்கள் யாருக்கும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம், நாங்கள் எழுதி கொடுத்து நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாதிரி எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் எழுதி கொடுக்குறாரு, ஓகே நீங்கள் பாடி வாங்கிக்கிறீங்க, ஏன் எழுதி கொடுக்குற கட்டாயம் உங்களுக்கு? ஏன் நீங்கள் சிகிச்சை கொடுக்கலான்னு தானே முதல்ல போராடுறீங்க? சிகிச்சை கொடுத்து தானே போராடணும். ஆனால் எங்களுக்கு பேச முடியல. ப்ரெஷர் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது வரத்துக்கு இது தான் ஆகும் எங்களுக்கு. ஏன்னா எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர் நார்மலாக ஏன்னா அவர் முழுக்க எப்படி இருந்தாலும் நார்மலாக இருக்க மாதிரி தான் நாங்கள் எடுத்து பாடி எடுத்து போனோம். எங்களோட இதுக்கு தான் நாங்கள் தான் வெயிட் பண்ணிக்கணும். அப்படியே கோரிக்கை வைக்கிறோம் அவங்களுக்கு. அதனால தான் என்ன பண்ண சரி எழுதி கொடுத்து நாங்கள் அந்த பாடி முழுக்க நாங்கள் ஆப்ரேஷன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாததுக்கு தான் கூட்டினே போகிறோம். அட்மிட் பண்ணது கூட ஓபிங்கிற பேரில் இதுதான் கொடுத்தாங்க. இது வந்து எமர்ஜென்சி வார்டிலேருந்து அட்மிட் பண்ணதுக்கான இது ஓபி. இது வந்து அட்மிஷன் போடுறதுக்கான இது. நல்லா பாருங்க, இது ஓபி சீட் யாராவது நம்புவாங்களா? சென்ட்ரல் ஜிஹெச்ல கவர்மெண்ட் ஸ்டீலோட போடுறது அழகாக கொடுப்பாங்க. எந்த ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னாலும் இது பண்ணணும். இது ஒரு லெஃப்ட் நோட்டில் பேப்பரை கீழ்ச்சி நான் தான் டாக்டரு இதுதான் ஓபி சீட்டு என்ன நம்புவாங்களா? உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலே தேவை. பிரச்சனை பொதுமக்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு மேலே நடத்துனாங்கன்னா வாய்ப்பே இல்லை. தேவையில்லை, எங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. சுத்தமாக வேஸ்ட்டு டோட்டல். மூட்டு இல்லைன்றேன், ஹாஸ்பிட்டலே இச்சிருங்கன்றேன். புரியுதுங்களா? இது மேலே என்னால் பேச முடியல. பதிமூணாம் தேதி சரியா 13ஆம் தேதி
என்னோட தம்பி அவன் பேர் வந்து விக்னேஷ், அவனுக்கு 30 வயசு ஆகுது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வயிறு வலி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு போய் பார்த்தோம் சாயந்தரம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது போல் வந்து பித்தப்பையில் கல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அங்கே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் காசு அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால நாங்கள் அங்கே பார்க்கல. சரி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் இந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கோசம் இங்கே கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்துட்டு நைட்டு 10:11 இருக்கும் இங்கே டைமிங். அந்த டைமிங்க்கு வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டு எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போனாங்க. வீல் சேரில் வச்சு தான் எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வீல் சேர்லேயே உட்கார வச்சு குனி நிமிரு இங்கே வலிக்குதா சரி அப்படின்ட்டு ஒரு 2 ஊசி போட்டுட்டு பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரி உடனே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கூப்பிட்டு போயிட்டு இதில் வச்சுட்டாங்க. நார்மல் வார்டுக்கு போட்டாங்க. நார்மல் வார்டு அன்றைக்கி நைட்டு போட்ட நார்மல் வார்டு நேற்று 10 மணி வரைக்கும் அந்த நார்மல் வார்டுனா அவன் வந்து வயிற்று வலிக்காக வந்திருக்காங்க. என்ன அவன் உடம்பு எப்படி இருக்குது, அவனுக்கு குளுக்கோஸ் ஏற்றணுமா, பிபி எப்படி, சுகர் எதுவுமே பார்க்கலங்க. ஒரே ஒரு சின்ன இது கூட வந்து பார்க்கல, எப்படி இருக்கான்றது கூட வந்து பார்க்கல, எட்டி கூட பார்க்கல. பார்க்காம இவங்க இஷ்டத்துக்கு அப்படியே பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலே அவனுக்கு மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சுது. அதனால செயற்கை சுவாசம் வச்சு மூக்கில் 2 டியூப் போட்டு எமர்ஜென்சியில் கூட்டு போட்டாங்க. ஏதோ இது போடுற மாதிரி போட்டு வச்சாங்க. போட்டு வச்சுட்டு பறையில் போட்டு வச்சுட்டாங்க. தவிர அவனுக்கு எவ்வளோ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அவனுக்கு பிளட் இது எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்றது எதுவுமே பார்க்கல. நாங்கள் பார்க்குறப்ப ஹார்ட் பீட் 168 இருந்ததுங்க. அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் 5 கம்மியாக நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து கேட்குறோம், சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் அப்படின்னு கேட்டுனே இருக்கோம். டாக்டர் கூட யாரும் இல்லை பார்க்கலாம் அவருங்க பார்க்கலாம் இருங்க, தோறாங்க. காலையில் 9:15 சொல்கிறாங்க, இது போல் அவர் பல்ஸ் சுத்தமாக போயிடுச்சு, இறக்குற கண்டிஷனில் இருக்காரு அப்படின்ட்டு. இது என்ன பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹாஸ்பிட்டலாங்க இது? இல்லை பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறதாங்க மருத்துவமனைக்கு, அரசாங்க மருத்துவமனை. இது இவங்க நம்பி வரவங்களுக்கு இந்த மாதிரி தானே மருத்துவர்கள் செய்யினா அதை அப்பயே முடிச்சிருக்கலாம். ஒன்று என்ட்ரன்ஸில் ஓபிசிட்டு போகிறப்ப எங்களை அமுச்சு விட்டுக்கலாம், கிடையாது அப்படின்ட்டு. அப்படி இல்லையா இங்கே போர்டு வச்சிடலாம், இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டு. ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற சும்மா பொய் கோசம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் உள்ளே கூட்டு போய் சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்காம இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. இது யாருங்க காரணம் இதுக்கு? இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது? இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னு மருத்துவர்களுக்கோசம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? அப்போ நாங்களாம் யார்? பொதுமக்கள்லாம் யார்? பொதுமக்கள்லாம் யாருங்க? பொதுமக்களால் தான் நீங்கள் இருக்கீங்க. எல்லாமே இருந்தால் ஏங்க இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் போயிருக்க போகிறாங்க? எதுவுமே இல்லாதனால தானே விட்டாங்க. ஃபஸ்ட்டு மருத்துவர்கள் இல்லை, அதற்கான உரிய உபகரணங்கள் இல்லை, அதனால தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இந்த வயசில் இதெல்லாம் என்னங்க ஏஜ் ஆகுது? ஏதோ ஒரு 50-60 வயது ஏஜ் ஆகியிருந்தா கூட சரின்னு சொல்லாங்க. என்னங்க ஏஜ் ஆகுது? இதெல்லாம் ஒரு ஏஜ் ஆங்க. இந்த வயசில் அவனுக்கு அந்த அளவுக்கு அவங்க ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறான் அவன். நிச்சயமாக மருத்துவம் இதுதாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஏன் ஆர்கன்ஸு என்னென்ன ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு பார்த்துக்கணுமா இல்லையா? 2 நாளில் ஆர்கன்ஸ் உடனே போயிடுமா? இல்லை ஒரு ஊசி போட்டிங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, என்ன தான் பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. பண்ணாதனால இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், முந்தா நேற்று நைட்டு அட்மிட் பண்ண வர அன்றைக்கி நைட்டு ஊசி போட்டு கூட்டி படுக்க வச்சதோட சரி, அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்க்கவே இல்லை. அவங்க என்ன எக்ஸ்ரே எடுக்கிறதோ ஸ்கேன் எடுக்கிறதோ ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஒரே ஒரு எக்ஸ்ரே, அதுவும் போயிட்டு இப்படி போய் கதவு தட்டணும் சைலண்ட்டாக, டொக்குன்னு கதவு தட்டின அப்புறம் தான் ஒருத்தவங்க வந்து சைலண்ட்டாக வந்து ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. அது வயிற்றில் அந்த இது வச்சு பார்ப்பாங்களா, அது அல்ட்ராஸ்கேன் அது பார்க்கணுமா? அது வந்து அந்த அல்ட்ராஸ்கேன் பார்க்கவே இல்லை. ஆனால் இருக்குன்னுவாங்க. ஆனால் எதுவுமே பார்க்க அல்ட்ராஸ்கேன் நீங்கள் அவங்ககிட்டே ரிப்போர்ட் கேளுங்க, அல்ட்ராஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்ட்ராஸ்கேனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுங்க இவங்க வந்து பெரிய மருத்துவமனை, 100 மருத்துவமனை, உயர் சிறு மருத்துவமனை எதுங்க சொல்லியிருக்காங்க? ஏன் சொல்கிறாங்க?